ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட்டி விலாக் தான். அப்படியே ஈவினிங் மித்ரன் எங்கள் அப்பா இல்லை, அதனால் வெளியில் கூப்பிட்டு போடுங்கிறதுனால சரி வெளியில் கூப்பிட்டு போனால் கோயிலுக்கு எல்லாம் பார்க்கு தான் கூப்பிட்டு போவோம். சரி ஈவினிங் நானும் போய் சரி வா கோயிலுக்கு போகலாம். இங்கே பூனை இருக்கும் இந்த கோயில், நரசிம்மர் கோயிலில். அதனால் அதை பார்க்குறதுக்காகவே டெய்லி வரணும்னு சொல்லுவாங்க. அதனால் மித்ரனை கூப்பிட்டுட்டு சரி அப்படியே ரவுண்ட் போயிட்டு அவனுக்கு பூனைக்கு வந்து தனியாக பிஸ்கெட்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் போட்டு அன்றைக்கி பூனையே இல்லை, ஒரே ஒன்று தான் இருந்தது. அதுவும் போட்டால் சாப்பிடவே இல்லை. அதை அப்படியே பார்த்துட்டு கோயில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஈவினிங் மித்ரனோட அப்படியே ஒரு 1.5 hours அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தாச்சு வீட்டுக்கு. ஒரு பானகம்னா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறாப்புல. கொஞ்சமாக குடிச்சிட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் நான் தான் அதை மீதி இருக்கிறத குடித்தேன். இப்படி தான் அன்றைக்கி கோயிலில் வந்து அப்படியே மித்ரன் நானும் ரவுண்ட் போயிட்டு அப்படியே மெதுவாக ஸ்லோவாக எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம். சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மித்ரன் காலையில் பூரி வந்து கேட்டாப்புல. அதனால் பூரி மித்ரனுக்கு மட்டும் கொஞ்சம் போட்டு இப்போல்லாம் கொஞ்சம் டிவி இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்குது. எப்போயாவது டிவியும் பார்ப்பாங்க, கொஞ்சம் இந்த புக்ஸஸ்லாம் அதுவும் கொஞ்சம் பார்ப்பாங்க. அன்றைக்கி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எப்பயும் பூரி தோசைலாம் அவங்களா சாப்பிட்ருவாங்க. ஆனால் ஒரு நாள் வந்து அம்மா தான் ஊட்டணும் அப்படின்ருவாங்க. அதனாலே வந்து அன்றைக்கி நான் தான் ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஏபிசிடி பசில்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்காங்க. ஆனால் லெட்டர்ஸ்லாம் எனக்கு தெரியாது. இப்போ அதெல்லாம் பசில்ஸ்லாம் அந்த அனிமல்ஸ் வச்சு சேர்த்துட்ருக்காங்க. அதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்ருப்பான். லெட்டர்ஸ் ஃபுல்லாக எடுக்க தெரியாது. நம்ம அந்த அனிமல்ஸ் வச்சு அந்த அனிமல்ஸ் வச்சு ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அது கொஞ்சம் 1/2 hour போகும் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சோன்னா. அதனால் அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். பாதி தொலைச்சிட்டாரு, பாதி தான் வச்சுருக்கான். பாதி எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா சரி இருக்கிற லெட்டர்ஸ் எடுக்கும்னு சொல்லிட்டு அந்த மித்ரன் கூட பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து பெரியம்மா வந்தாங்க. பெரியம்மா தான் இட்லி பொடிலாம் எப்பயுமே அரைச்சி கொடுப்பாங்க. அதனால் இன்றைக்கி பெரியம்மா வந்து இட்லி பொடியெலாம் அரைச்சி கொடுத்தாங்க. அந்த இட்லி பொடியோட அளவுகள் எல்லாம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் தனித்தனியாக வறுத்துட்டு அரைச்சிக்கணும். அதுதான், வேறு எதுவும் பெருசாக கிடையாது. ஆனால் தனித்தனியாக வறுக்கிறப்ப கொஞ்சம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கணும், ரொம்பவும் வறுக்கக்கூடாது. அதெல்லாம் வறுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து குறன்னு வேணும்னா இட்லி பொடிங்கெலாம் குறன்னு தான் பிடிக்கும். அதனால் அப்படியே குறன்னு அரைச்சி ஒரு டப்பாவில் எப்பயுமே பெரியம்மா தான் அரைச்சி தருவாங்க. அதனால் பெரியம்மா வந்து அரைச்சி தர சொல்லிடுவேன். நானுமே எங்கள் ஊருக்குமே வந்து பெரியம்மா அரைச்சி கொடுக்க சொல்லி அதான் எடுத்துகிட்டு போவேன். அந்த ரெசிபி வந்து நான் கீழே எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். கால் வேற வலிக்குது. எவ்வளோ நேரம் நின்று கேட்கறதுலாம் எங்கள் வீட்டிலலாம் அழுப்படிச்சு கீழே
வீடியோவில் தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.